Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TN set mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு previous year question எடுத்து அதை எவ்வளவு ஷார்ட்டா செய்யலாம் அப்படிங்கறது தான் சொல்ல போறேன். ரொம்ப ஷார்ட்கட்ல எப்படி செய்யலாம் அப்படி தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய கிளாसेस கொடுத்திருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. TN set maths னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸாமுடைய கடைசி நேரத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல சிங்குலாரிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்கட்ல கொடுத்துருப்பேன். சிங்குலாரிட்டிஸ்ல இருந்து ரெசிடியூஸ், கோஷியஸ் ரெசிடியூ தேர வரைக்கும் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்னும் ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே கொடுக்க போறேன். ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கட்டாயம் பாருங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு 2016, 2017, 2018 இந்த 3 கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 100 கொஸ்டின்ஸ், டோட்டலா ஒரு 400 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எல்லாமே டிஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது 3 டிஎன் செட் கொஸ்டின்ஸ், அது போக ஒரு 100 PYQs, டிஆர்பி இன்ஜினியரிங், டிஆர்பி பாலிடெக்னிக், டிஆர்பில இருந்து எடுத்து டோட்டலா ஒரு 400 MCQs. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த 400 கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஎன் செட்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க வந்து இந்த 400 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும், ஷார்ட்கட் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கடைசி 4-5 நாளுக்கு கூட உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த கடைசி 4 நாள் 5 நாளுக்கு நிறைய ரிவிஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எதுவுமே படிக்கல, புதுசா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுல நிறையவே கண்டென்ட்ஸ் இருக்கு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து 2 மார்க் டெஸ்டாவும் எழுதி பார்க்கலாம். மார்க் டெஸ்ட் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே 2 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த 2 மார்க் டெஸ்ட், இது வந்து 2 மார்க் டெஸ்டையுமே நீங்க ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா பிடிஎஃப் கொடுப்பேன், அதை வச்சு நீங்க ஆன்சர்ஸ் வீடியோஸை வச்சு நீங்க ஷார்ட்கட்ல தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கலாம். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல வந்து இந்த கடைசி நேரத்துல இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல பாருங்க, the solution of the differential equation கீழே உள்ளது முதல்ல பார்ப்போம். the find the extremals அப்படின்னு சொல்லிருக்கு. I of y of x, z of x is equal to ஒரு integral value கொடுத்திருக்கு. இது ஆக்சுவலா எங்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா calculus of variationsல தான் நம்ம Lagrange's equations யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீமல்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அந்த calculus of variationக்குள்ள போய் Lagrange's equations எல்லாம் எடுத்து ஒண்ணா சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா இதுல 2 வேரியபிள் வேற இருக்கு. அப்படின்னா 2 Lagrange equation எடுத்து சால்வ் பண்ணணும். Lagrange equation உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். dou f by dou y minus d by dx of dou f by dou y dash equal to 0. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா y dash ஒரு தடவை z dash ஒரு தடவை சால்வ் பண்ணி y ஓட வேல்யூ என்ன, z ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா ப்ரொசீஜர் அதான். நம்ம அப்படி செய்யாம இதுல பாருங்க, இதை வச்சு ஆப்ஷன் இருந்து செக் பண்ண போறோம். y of 0 is equal to 0. ஆப்ஷன் A எடுத்துக்கோங்க. y of 0 0. அப்ப sin 0 என்னது, 0 சரியா வருது. z of 0 is equal to y of pi by 2 is equal to 1. y of pi by 2 போட்டீங்கன்னா sin pi by 2 1 வருது, அதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்தது z equal to sin x போட்டீங்கன்னா z of 0 is equal to 0, sin 0 0 கரெக்டா வருது. z of pi by 2 minus 1 வரணும் இல்லையா, அங்க sin pi by 2 இருக்கு, minus 1 வரல. அப்படின்னா minus pi by 2 எதுல வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சரா. இந்த இதை பாருங்க, c எடுத்துக்கோங்க. c எடுத்துக்கிட்டீங்கன்னா y of 0 is equal to sin 0 equal to 0. y of pi by 2 equal to sin pi by 2 equal to என்னது 1. z of 0 is equal to minus sin of 0 is equal to 0. z of pi by 2 is equal to minus sin pi by 2 equal to எவ்வளவு, minus 1. அப்போ இந்த C தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, 2 கண்டிஷன் 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப நம்ம Lagrange ஈக்குவேஷன்லாம் ஒர்க் பண்ணி பார்க்காம
இதை வச்சு ஈஸியா நம்ம என்ன செய்திடலாம், இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாவே இதை ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? இதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் லக்ராஞ்சி மெத்தட் தான். இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். dx by p equal to dy by q equal to dz by r. இது இந்த ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணணும், பிறகு இந்த ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதான் ப்ரொசீஜர். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அப்படி போகுதுன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இங்க என்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க, x equal to y z equal to 0 கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? x equal to y z equal to 0. ஆப்ஷன் A ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் A ல LHS ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. LHS equal to x equal to y போட்டீங்கன்னா z equal to 0. x equal to y போட்டீங்கன்னா இங்க x, இந்த y க்கு x போட்டோம்னா x plus 2x 3x ன்னு வந்துரும். அப்போ 9 into 3x the whole square, 9 into 3x the whole square minus 2 into இங்க x square, இது x equal to y போட்டோம்னா இதுவும் x square. அப்ப 2x square ன்னு வரும். 2x square இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப 4x square which is not equal to 0. சரியா? அடுத்து திரும்ப b க்கு LHS எடுத்துக்கோங்க. b க்கு LHS நான் இது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுனால டைம் ஆகுது, நீங்களாவே வர்க் பண்ணும்போது இன்னும் ஷார்ட்டா பண்ணிடலாம். x equal to y இதுல போடுங்க. x equal to y போட்டீங்கன்னா இது x plus 2x 3x வந்துருமா, z 0 ஆயிடும். 3x the whole square வந்து 9x square. அப்ப 18x square minus 9 into இது என்னது, x square plus x square 2x square. இங்க என்ன இருக்கு, minus 9 into 2x square equal to 0 வந்துதா. therefore இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல 0 வரல. இப்போ நான் எதை போட்டேன், இதை போட்டிருக்கேன், C போட்டிருக்கேன், C தான் போட்டிருக்கேன். B போட்டு பாருங்க, C போட்டிருக்கேன். C ல நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, equal to 0 ன்னு வந்துருச்சு. therefore இதுவும் ஆன்சர் இல்ல, இதுவும் ஆன்சர் இல்ல, C தான் நம்மளுடைய ஆன்சர். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கான்செப்ட்ஸே தெரியாட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்து நான் 400 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் அது ரொம்பவே என்ன செய்யும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. டிஎன் செட்டுக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன், அடுத்தடுத்து கொடுக்க போறேன். நம்ம சேனல்ல வந்து நமக்கு வந்து சிஎஸ்ஐஆர் நெட், ஐஐடி ஜாம் எல்லாருக்குமே, ஐஐடி ஜாம், பிஜிடிஆர்பி எல்லாருக்குமே ஏப்ரல் 1ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷா பேட்ச் ஆரம்பிக்க போறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்க போறேன். சிஎஸ்ஐஆர் நெட் ஐஐடி ஜாமுக்கு ஃபுல்லா டீடைல்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி கொடுப்பேன். டெய்லி நைட்டு லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ்ல ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவேன், எல்லா ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவேன். இது பிஜிடிஆர்பிக்கு டீடைல்டு லெக்சர்ஸ், அப்புறம் ஒரு 5000 MCQs, ஒரு 3000 MCQs வச்சு ஒரு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துருவேன். வேணும்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய சேனல் உள்ள போய் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கு, என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போக என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலயும் ஆட் ஆயிக்கோங்க.